ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் புக் சீரிஸோட சாப்டர் நம்பர் 8 த போஷன் மாஸ்டரோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 7 சாப்டரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் தமிழ் புக்ஸ்ன்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல இருந்து செக் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக புரியும். ஸோ ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ்குள்ள போய் கிரிஃபிண்டோர்ல ஸ்டார்ட் ஆகி ஹாரி பாட்டரோட வாழ்க்கை ஹாக்வர்ட்ஸ்ல மெல்ல நகர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஹாரி பாட்டருக்கு ஹாக்வர்ட்ஸ்ல எல்லா சப்ஜெக்டும் கொஞ்சம் ஈஸியாவே இருந்தது. ஆனா ஒரு சப்ஜெக்டை தவிர, அதுதான் ப்ரொஃபசர் மெகானகலோட டிரான்ஸ்ஃபிகரேஷன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் அவன் கத்துக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டான். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சிக்கலாவும் இருந்தது, கொஞ்சம் ஆபத்தாவும் இருந்தது. ஏன்னா ப்ரொஃபசர் மெகானகல் அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே அவங்க ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க, என்னோட கிளாஸ் ரூம்ல யாராச்சும் வம்பு பண்ணீங்கன்னா உடனடியா இங்க இருந்து வெளியில போயிடுவீங்க. அதையும் மீறி நீங்க மறுபடியும் பண்ணீங்கன்னா இந்த கிளாஸை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஹாக்வர்ட்ஸை விட்டு வெளியில போயிடுவீங்கன்னு அவங்க பயங்கரமா மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் மெகானகல் ஒரு மேஜைய ஒரு பண்ணியா வந்து டிரான்ஸ்ஃபிகரேஷன் பண்ணி மாத்தினாங்க. அவங்க பண்ண அப்படி ஒரு மேஜிக்கை அங்க இருக்க எல்லா மாணவர்களும் பயங்கரமா ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அதே மாதிரி தாங்களும் செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. பட் ஆனா யாராலையும் சுத்தமா முடியல. அதனால ப்ரொஃபசர் மெகானகல் எல்லா மாணவர்களுக்கும் சின்னதா ஒரு டெஸ்ட் கொடுத்தாங்க. அது என்னன்னா, ஒரு சின்ன தீக்குச்சியை ஊசியா வந்து டிரான்ஸ்ஃபிகரேஷன் பண்ணி வந்து மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்க இருக்க எந்த ஒரு ஸ்டூடெண்டாலையும் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபிகரேஷனை பண்ணவே முடியல, ஒரு ஸ்டூடெண்ட்டை தவிர. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹெர்மைனி கிரேஞ்சர் தான். ஏன்னா ஹெர்மைனி கிரேஞ்சர் மட்டும்தான் அந்த தீக்குச்சியில ப்ரொஃபசர் மெகானகல் சொன்ன மாதிரி ஊசியை வந்து மாத்தினா. அது போக அந்த ஊசியை வெள்ளி கம்பியால மாத்தினா. இந்த விஷயம் ப்ரொஃபசர் மெகானகலுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. அதுக்கு பரிசா ஹெர்மைனியை பார்த்து லைட்டா சிரிச்சாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கு சமம். அதுக்கப்புறம் எல்லாரும் பயங்கர ஆவலோட காத்துக்கு இருந்த ஒரு சப்ஜெக்ட் தான் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ். இதை டீச் பண்ற ப்ரொஃபசர் குவிரில். அவர் எடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே ஒரு நகைச்சுவையா தான் இருந்தது. ஏன்னா அவருடைய கிளாஸ் டைம்ல அந்த மொத்த கிளாஸ் ஃபுல்லாவுமே பூண்டோட ஸ்மெல் தான் பயங்கரமா வந்தது. அது எதுக்காக அப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்கும் பொழுது, ப்ரொஃபசர் குவிரில் வந்து ரொமேனியால அவர் சந்திச்ச ஒரு மிகப்பெரிய காட்டேரியை விரட்டுறதுக்காக தான் இந்த பூண்டோட ஸ்மெல்ல நான் எப்பையும் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா மாணவர்கள்கிட்டையும் சொன்னாரு. அதுபோக நான் விரட்டின அந்த காட்டேரி எப்ப வேணா என்னை நோக்கி திரும்ப வரும், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். அதுபோக ப்ரொஃபசர் குவிரில் வந்து பயங்கரமா தொல்லை தரக்கூடிய ஒரு ஜோம்பியை விரட்டினதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா ஆப்பிரிக்கா நாட்டோட இளவரசர் வந்து இந்த வயலட் கலர் தலப்பாகைய எனக்கு கிஃப்ட் பண்ணாருன்ற விஷயத்தையும் அங்க இருக்க எல்லா மாணவர்கள்கிட்டையும் சொன்னாரு. பட் ஆனா இந்த ஒரு கட்டுக்கதையை அங்க இருக்க எந்த ஸ்டூடெண்ட்டும் நம்பல. ஒரு சைடு ப்ரொஃபசர் குவிரில் வந்து அந்த ஜோம்பியை எப்படி விரட்டினாருன்னு சீமஸ் ஃபினிகன் கேட்கும் பொழுது ப்ரொஃபசர் குவிரிலோட முகம் வந்து பயங்கரமா சிவந்துருச்சு. உடனே சீமஸோட கேள்விக்கு பதில் சொல்லாம அவர் வானிலை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதுபோக ப்ரொஃபசர் குவிரில் எங்க போனாலும் தான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்னு அவர் ரொம்ப மும்முரம் காட்டுவாரு. அதனாலேயே பூண்டுகளால் நிரப்பப்பட்ட இந்த தலப்பாகையை இவர் உடுத்திருக்காருன்னு சொல்லி வீஸ்லி ட்வின்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லிக்கிருந்தாங்க. அதுபோக ஹாரிக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியும் இருந்தது. ஏன்னா மகிழ் வேர்ல்டுல இருந்து வந்த தான் மட்டும்தான் இந்த மந்திரத்தை பத்தி தெரியாம இருந்திருப்போம்னு ஹாரி நினைச்சிருப்பான். பட் ஆனா அங்க வந்த மந்திரவாதிகள் குடும்பத்துல இருந்து வந்த பசங்களுக்கே பாதி மந்திரங்கள் சுத்தமா தெரியாம இருந்தது. ஹாரி பாட்டர் ரொம்ப வியந்த ரானுக்கு கூட சில மந்திரங்கள், பல மந்திர கிளாஸஸ் வந்து சுத்தமா பிடிக்காமலே போனது. இந்த வாரம் வந்த வெள்ளிக்கிழமை நம்ம ஹாரி பாட்டருக்கும் ரானுக்கும் ஒரு முக்கியமான நாளாவே அமைஞ்சது. ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை தான் நம்ம ஹாரி பாட்டரும் ரானும் ஒரு முறை கூட வழி மாறி போகாம சரியா கிரேட் ஹாலுக்கு போனாங்க. சொன்னே ஹாரி அங்க போனதும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச கஞ்சியை வந்து எடுத்தான். அந்த கஞ்சியில கொஞ்சோன்னு சர்க்கரையை போட்டு சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ரான் கிட்ட பேச ஆரம்பிச்சான். ரான், இன்னும் நம்மளுக்கு என்னென்ன கிளாஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து, ஹாரி நம்ம இந்த ஸ்லிதரின்ஸோட 2 போஷன் கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து, இந்த ஸ்னேப் தான் ஸ்லிதரின் ஹவுஸோட ஹெட்டா இருக்காரு, அவர் எப்போதும் ஸ்லிதரினுக்கு மட்டும்தான் ஆதரவா இருப்பாரு.
அது உண்மையா என்னன்னு நம்ம பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து அதுவும் நல்லதுதான், நம்ம ஹவுஸுக்கும் தான் ஹெட் இருக்காங்களே ப்ரொஃபசர் மெகானக்கல், அவங்க நம்மளுக்கும் ஆதரவா இருந்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஆமா இருந்துற போறாங்க, போன வாரம்லாம் வீட்டு பாடம் ஒரு பெரிய பொக்கு சைஸ் கொடுத்தாங்க, அதை முடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அவுல் போஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா பல ஆந்தைகள் வந்து திடீர்னு கிரேட் ஹால்குள்ள வருது. ஸோ அங்க இருக்க ஒவ்வொரு ஓனர்கிட்டயா போய் ஆந்தைகள் வந்து ஒவ்வொரு பொருட்கள், கடிதங்கள், பொட்டலங்கள் எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிருக்கு. ஸோ அப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி பாட்டரோட ஆந்தையா இருக்க அந்த ஹெட்விக் வந்து ஹாரி பாட்டருக்கு இது வரைக்கும் எதையுமே வந்து கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஹெட்விக் பறந்து வந்து ஹாரி பாட்டருக்கு பக்கத்துல இருந்த அந்த சுகர் கிண்ணத்துக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஹாரி பாட்டரோட தட்டுல ஒரு லெட்டரை வந்து போட்டது. ஹாரி பாட்டர் பயங்கர ஆர்வத்தோட வேகமா அதை கிழிச்சு படிக்க ஆரம்பிச்சான். அதுக்குள்ள இருந்த லெட்டர் எல்லாமே பயங்கரமா கோணல் மானலா கிறுக்கி இருந்தது. அதுல என்ன போட்டிருந்ததுன்னா, அன்புள்ள ஹாரி, உனக்கு வெள்ளிக்கிழமை மத்தியானம் லீவுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால மதியானம் 3 மணிக்கு என்னோட நீ டீ குடிக்க விருப்பப்படுவியா? உனக்கு ஹாக்வர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீக் எப்படி போச்சுன்னு உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் பயங்கர ஆவலா இருக்கேன். நீ உன்னோட பதில ஹெட்விக் கிட்ட கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து ரானோட பேனாவை வாங்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்விக் கிட்ட எழுதி கொடுத்துட்டான். ஸோ ஹாரிக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹேக்ரிட்டோட டீ குடிக்க வாய்ப்பு கிடைச்சது உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா ஹாரி பாட்டர் அந்த போஷன் கிளாஸ்ல நடந்த விஷயத்த ஹேக்ரிட் கிட்ட சொல்லியே ஆகணும்னு நினைச்சான். ஏன்னா ப்ரொஃபசர் ஸ்னேப்புக்கு தன்னை பிடிக்காதுன்ற விஷயத்த ஹாரி பாட்டர் முதல் நாளே கண்டுபிடிச்சிட்டான். அந்த போஷன் கிளாஸ் முடிகிறதுக்குள்ளேயே நம்ம நினைச்சது தான் சரி, அது போக ஸ்னேப்புக்கு நம்மளை பிடிக்கல, அவர் நம்மளை வெறுத்தாரு அப்படின்ற விஷயத்தையும் ஹாரி பாட்டர் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டான். போஷன் கிளாஸ் வந்து ஹாக்வர்ட்ஸோட டஞ்சன்ல வந்து நடந்தது. அந்த இடம் எப்பவுமே குளிரா தான் இருந்தது. அங்க சுத்தி பல கண்ணாடி ஜார்கள் இருந்தது. அதுல விலங்குகளோட உடல் உறுப்புகள், பல விஷயங்கள் எல்லாமே மறந்துக்கு இருந்தது. கிட்டத்தட்ட அந்த ரூமே ஒரு பயங்கர அமானுஷ்யமான ஒரு இடமா தான் இருந்தது. ப்ரொஃபசர் ஸ்னேப் ஃபிளிட்விக் ப்ரொஃபசர் மாதிரியே அட்டெண்டன்ஸ் நோட் எடுத்துட்டு தான் அந்த கிளாஸ் ரூம்குள்ளேயே என்ட்ரி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஃபிளிட்விக் ப்ரொஃபசர் ஹாரி பாட்டரோட பேரை சொன்னதும் எப்படி அவர் ஷாக் ஆனாரோ, அதே மாதிரி ப்ரொஃபசர் ஸ்னேப்பும் ஹாரி பாட்டரோட பேரை சொன்னதும் திடீர்னு ஒரு நிமிஷம் அமைதி ஆயிட்டாரு. ஹோ, நம்மளோட கிளாஸுக்கு புதிய ஃபேமஸான பிரபலமான ஹாரி பாட்டர் வந்திருக்காரு போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டரை நக்கலா சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த விஷயத்தை கேட்டதும் அங்க இருக்கிற டிராக்கோ மேல்ஃபாயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸா இருக்க கிராப் அண்ட் கோயலும் அவங்களோட கையை தட்டி ஹாரி பாட்டரை பயங்கரமா கேலி பண்ணி சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ஸ்னேப் எல்லா ஸ்டூடெண்டோட பேரை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஹாரி பாட்டர் ப்ரொஃபசர் ஸ்னேப்போட கண்களை பார்த்தான். அது ஹேக்ரிட்ட மாதிரியே ரொம்ப கருப்பா இருந்தது. ஆனா ஹேக்ரிட்டோட கண்கள்ல தெரிஞ்ச அந்த அரவணைப்பும் அன்பு பார்வையும் ஸ்னேப்போட கண்கள்ல சுத்தமாவே இல்ல. உடனே ப்ரொஃபசர் ஸ்னேப் எழுந்து அவரோட பேச ஆரம்பிச்சாரு. நீங்க எல்லாருமே இங்க போஷன் கிளாஸ்ல நுட்பமான அறிவியலை பத்தியும் துல்லியமான கலையை பத்தியும் கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அவரோட பேச்சையே ஆரம்பிச்சாரு. அவரோட குரல் வந்து ரொம்ப கிசுன்னு பேசுற மாதிரி தான் இருந்தது. அந்த சமயத்திலேயே ஹாரி பாட்டர் தீர்க்கமா ஒரு முடிவெடுத்தான். ப்ரொஃபசர் ஸ்னேப்பும் ப்ரொஃபசர் மெகானக்கலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னு ஒரு முடிவெடுத்தான். ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸை நம்ம பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.